வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மேற்கு வங்காள பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலவே மேற்கு வங்காளம், அசாம், அப்புறம் புதுச்சேரி, கேரளா இங்கேயும் தேர்தல் நடைபெற்றது. இதில் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தல். அங்கே மொத்தமாக 294 தொகுதிகள் இருக்குது. ஆட்சி அமைக்க தேவை 148, அதாவது பாதிக்கும் ஒன்றுக்கும் அதிகம். அதாவது 147 அப்படிங்கிறது பாதி, அது +1 அப்படிங்கிறது தான். இதில் அதிக தொகுதிகள் வெற்றி பெற்ற கட்சியாக பாஜக உருவாயிருக்கு. பாஜக 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, மேற்கு வங்காள சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, இதுவரைக்கும் அங்கே ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க 80 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் இதுவரைக்கும் முதல்வராக இருந்த மம்தா பானர்ஜி அவங்களே தோல்வி அடைந்திருக்காங்க. அவங்க பவானிபூர் தொகுதியில் தான் தோல்வி அடைந்திருக்காங்க. அடுத்தது, கேரள சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் காங்கிரஸ். இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா 140 தொகுதிகள் இருக்குது. இதில் ஆட்சி அமைக்க தேவை 71. இதில் காங்கிரஸ் அணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக 3 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவரைக்கும் ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி அடைந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இப்போது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆட்சி எந்த மாநிலத்திலையும் இனிமேல் இல்லை. இது வரைக்கும் கேரளாவில் மட்டும்தான் இருந்தது, இப்போ அங்கேயும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது, அசாம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. அசாம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் பார்த்திங்கன்னா 126 தொகுதிகள் இருக்குது. இங்கே பெரும்பான்மைக்கு தேவை 64 தொகுதிகள். ஆனால் பாஜக 82 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஏற்கனவே பாஜக தான் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் அவங்களே ஆட்சியில் தொடர்றாங்க. காங்கிரஸ் கட்சி 19 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி. புதுச்சேரியில் மொத்தமாக 30 தொகுதிகள் இருக்குது. இங்கே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா அதற்காக 16 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்கணும். இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இவங்க 18 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த என்டிஏவில் தான் அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி பாஜக கட்சியும் இருக்குது. இதில் அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தே ஆட்சி அமைப்பாங்க. இந்த அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் அமைப்புடைய தலைவராக, இந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறவர் ரங்கசாமி. அவர் தான் மறுபடியும் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுடைய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, தற்போது எந்த நாடு மிகப்பெரிய தேசிய கொடியை நீருக்கடியில் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம தேசிய கொடியை உருவாக்கி அதை நீருக்கடியில் அமைத்திருக்காங்க. எங்கே அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ராதாநகர் கடற்கரையில் தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த தேசிய கொடியுடைய நீளம் 60/40 மீட்டர், அந்த அளவுக்கு நீளமானது. அங்கே இருக்கிற ஸ்வராஜ் தீவு அங்கே தான் இதை அமைத்திருக்காங்க. இந்த ஸ்வராஜ் தீவுடைய பழைய பேர் ஹவ்லாக் தீவு அப்படிங்கிறது தான். அந்தமான் நிக்கோபாருடைய ஆளுநர் ஜோஷி அப்படிங்கிறவர், டிகே ஜோஷி அப்படிங்கிறவர். அடுத்தது, இந்தியாவின் முதல் காகிதமில்லா நீதித்துறை எங்கே அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். சிக்கிம் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய முதல் காகிதம் இல்லாத நீதித்துறை மாநிலமாக உருவாயிருக்கு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சூரியகாந்த் இதை இப்போ அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்துட்டார். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக சுங்கச்சாவடியில் தானாகவே கட்டணம் வசூலிக்கும் முறை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை 48 அங்கே பார்த்தீங்கன்னா
சூரத்லேருந்து பரூச் இந்த பிரிவில் இருக்கிற சோராயாசி அப்படிங்கிற சுங்கச்சாவடியில் இதை நடைமுறை பண்ணியிருக்காங்க. இனி இங்கே வந்து சுங்கச்சாவடிகள் வந்து கட்டுறதுக்காக வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டியதில்லை. இது வரைக்கும் நிறுத்தி பே பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இனிமேல் பார்த்திங்கன்னா அங்கே கேமராக்கள், சென்சார்கள் மூலமாக வாகனத்துடைய எண் பலகை, அப்புறம் ஃபாஸ்டாகுடைய ஸ்டாம்பு இதெல்லாத்தையும் அடையாளம் கண்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வசூலிச்சிடுவாங்க. அப்போ வாகனங்கள் நிறுத்தி போனோம் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதனால் டிராஃபிக் ஜாம் கூட ஏற்படாது. அடுத்தது, இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளை அறிமுகம் செய்ய உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் பிக்சல். அந்த செயற்கைக்கோளுடைய பேர் என்ன அப்படின்னா பாத் ஃபைண்டர் அப்படிங்கிறது. அது 200 கிலோ எடை கொண்டது. இதை அமைக்க போகிற நிறுவனம் வந்து பிக்சல். இதற்கு உதவி செய்கிற அமைப்பு வந்து சர்வம் ஏஐ அப்படிங்கிற அமைப்பு. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆர்பிட்டல் டேட்டா சென்டர் சேட்டலைட், அதாவது ஒரு சேட்டலைட் இது பார்த்திங்கன்னா நமக்கு விண்வெளியில் இருக்கும்ல, அப்போ வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு சேட்டலைட் தான் இது. இதில் பிக்சல் நிறுவனம் எவ்வாறு பங்காற்றுவாங்க அப்படின்னா, இந்த செயற்கைக்கோளுடைய வடிவமைப்பு, அப்புறம் கட்டமைப்பு, ஏவுதல், இயக்குதல் இதிலெல்லாம் செயல்படுவாங்க. அப்புறம் சர்வம் ஏஐ நிறுவனம் இவங்க வந்து செயற்கை நுண்ணறிவு சேவைகளை வந்து வழங்குவாங்க. இந்த திட்டம் வந்து இந்த ஆண்டுடைய இறுதியில் செயல்படுத்துறதுக்கு இலக்கு வச்சுருக்காங்க. இது மூலத்தரவுகள், அதாவது ரா டேட்டா இருக்குல்ல, அதை அனுப்புறதுக்கு பதிலாக விண்வெளியிலேயே அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிடும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து ஒரு டேட்டாவை நமக்கு உலகத்திற்கு அனுப்பி, அதாவது பூமிக்கு அனுப்பி, அதை நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டே அதை ப்ராசஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, 2026 F1 மியாமி கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கிமி ஆண்டனெலி. இப்போ பார்த்திங்கன்னா கிமி ஆண்டனெலி அப்படிங்கிற இத்தாலிய வீரர் தான் இதில் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த F1 கிராண்ட் ஃப்ரீ மியாமி போட்டி வந்து அமெரிக்காவுடைய மியாமி நகரில் தான் நடைபெற்றது. இதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற்ற F1 ஜப்பான் கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் வெற்றி பெற்றதும் இந்த கிமி ஆண்டனெலி அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி சீன கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் வெற்றி பெற்றதும் கிமி ஆண்டனெலி அப்படிங்கிறவர் தான். இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த வீரர். அடுத்தது, சின்பேக்ஸ் 2 அப்படிங்கிற பயிற்சி. இது இந்தியா மற்றும் கம்போடியா இடையில் நடைபெறுற பயிற்சி. இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா இந்தியா கம்போடியா பைலேட்ரல் மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இது ஒரு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா கம்போடியாவில் கம்போங் ஸ்பியூ மாகாணம் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிற ராயல் கம்போடிய வான்படை பயிற்சி மையத்தில் தான் நடைபெறுது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக கை சுகாதார தினம், இது வந்து மே 5ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செயல் உயிர்களை காக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம பண்ணுற ஒரு செயல் கூட உயிர்களை காக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. அதுவே உலக கை கழுவுதல் தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 15ஆம் தேதி. அது வேறு தினம், நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அடுத்தது, சர்வதேச மகப்பேறு உதவியாளர்கள் தினம், இது மே 5ஆம் தேதி. வேர்ல்டு மிட்வைஃப்ஸ் டே. இவங்க யார்? இந்த மகப்பேறு உதவியாளர்கள் யார் அப்படின்னா, இவங்க வந்து நர்சஸ் மாதிரி. இவங்க வந்து குழந்தை பிறப்பிற்கும் பச்சிளம் குழந்தைகளுடைய பராமரிப்புக்கும் உதவுறவங்க. அப்போ இவங்களுக்காக ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டு இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, மேலும் 1 மில்லியன் மகப்பேறு உதவியாளர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்திற்கு இன்னும் அதிகமான மகப்பேறு உதவியாளர்கள் தேவைப்படுறாங்க, இன்னும் ஒரு 1 மில்லியன் மகப்பேறு உதவியாளர்கள் தேவை அப்படிங்கிறது தான் குறிப்பிட்றாங்க. அடுத்தது, உலக ஆஸ்துமா தினம், இது மே 5ஆம் தேதி. இது மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம கடைபிடிக்கிறோம். அப்போது பார்க்கும்போது இந்த ஆண்டு மே 5 தான் இந்த மே மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமையாக அமைந்திருக்கு. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஆஸ்துமா நோயாளிகள் அனைவருக்கும் இன்ஹேலர்கள் கிடைப்பது இன்றும் ஒரு முக்கிய தேவையாக உள்ளது அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த இன்ஹேலர் அப்படிங்கிறது ஆஸ்துமா, அப்புறம் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவே இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். மேற்கு வங்காள பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. அடுத்தது, கேரளா சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் காங்கிரஸ். அடுத்தது, அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? இதற்கான ஆன்சர் பாஜக. அடுத்தது, புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது?
இதற்கான ஆன்சர் தேசிய ஜனநாயக கூட்டணி. அடுத்தது, தற்போது எந்த நாடு மிகப்பெரிய தேசிய கொடியை நீருக்கடியில் அமைத்து கின்னஸ் சாதனை படைத்தது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, இந்தியாவின் முதல் காகிதம் இல்லா நீதித்துறை எங்கு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். அடுத்தது, இந்தியாவில் முதல் முறையாக சுங்கச்சாவடியில் தானாகவே கட்டணம் வசூலிக்கும் முறை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். அடுத்தது, இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளை அறிமுகம் செய்ய உள்ள அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் பிக்சல். அடுத்தது, 2026 F1 மியாமி கிராண்ட் ஃப்ரீ போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் கிமி ஆண்டனலி. நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான ஆன்சர் இது. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சமுத்திரகுப்தர். நிறைய பேர் இதை கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்தது, இன்னைக்கான கேள்வி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சே இதை வந்து எழுதலாம், நீங்கள் படிச்சிருக்கட்டால் கூட யோசிச்சு கூட எழுதலாம். பின் வருவனவற்றில் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு மற்றும் வேதம், ஆப்ஷன் பி வேதங்கள் மற்றும் புராணங்கள், ஆப்ஷன் சி வேதங்கள் மற்றும் இதிகாசங்கள், ஆப்ஷன் டி வேதங்கள் மற்றும் மந்திரங்கள். இதில் கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு என்னது அப்படிங்கிறது தோணுதோ அது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ராஜாராம் மோகன் ராய் இருக்கார்ல, அவர் வந்து தொடங்கின ஒரு அமைப்பு தான் இந்த பிரம்ம சமாஜ். இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ஏப்ரல் மாதத்திற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.